ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளும் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு. இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா? இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு. இன்னும் 10 வருஷம் போனா அத்தை மாதிரி கும்முன்னு இருப்பேன். நீங்க தலைவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ணை பாத்துக்கோங்க. விஜய், நீயும் என் கூடவே வந்துற. ஏ மாமாவோட தான் வருவியா? இல்ல, அவர் கழட்டி விட்டுறலான்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பா, அவங்க மெதுவா வரட்டும். கழட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா. ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாசமலர் பெற்றெடுத்த பத்தரை மாற்று தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தன் போதும்டா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா. போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டியே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் ஒன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால்னு வந்து கட்டி பிடிச்சுக்குவா. கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு, காது குத்துக்கு வந்து சேருங்க. சரி சித்தப்பா. மாமா. ஹாய் அஞ்சலி. You are looking smart, yeah. Thank you. ரூட் மாறி போறோம் மாமா. ஏய், அவன் கூட போறதுக்கு நீ ஏன்டா கிளாமர் ஏத்துற? கலச்சு விடுற. மாமா, லாஸ்ட் வீக் நான் ராஜஸ்தான் போயிருந்தேன். இந்த பரதேசி டியூட்டிக்கே போறதுல ஊர் ஊரா சுத்தராம போட்டுருக்குப்பா. இந்த கீச்சைனை உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்த Oh, thank you. இது ஒரு பிச்சைக்கார குடும்பம் மாப்பிள. எது கொடுத்தாலும் வாங்கிக்குது. மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. ஓ, அடங்கொன்னியா லவ் சென்டிமெண்ட் ஆக்கும். ஜீவா, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. Thank you. நான் வரட்டுமா? Bye. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்கேயும் வந்துட்டான் போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல 2 பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களே. எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா, கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள. இல்ல மாமா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட. நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. ஐயோ, மாப்பிள கரெக்டான இடத்துல பெயிண்ட் அடிச்சானா? மாமா மாமா, ஈவன் ட்ரெஸ் மாதிரியே அந்த பல்லன் ட்ரெஸ்ஸையும் அழுக்காக்கணும். ஒரு ஐடியா சொல்லு மாமா. ஐடியா? ஹலோ 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 ஹலோ, கை தாங்க சார். ஓ, கையை முடிச்சுடுவானோ சார்? இன்னைக்கு அந்த குல்பி கேம் விளையாடலாமா சார்? விளையாடலாமே. வெரி நைஸ் கேம். இன்னைக்கு யாரு பாருங்க, இவங்க அப்பா. மாமா, சித்தப்பாவா? வேண்டாங்க, பெரிய மனுஷா. ஏண்டா பாப்பாவுக்கு ரைஸ் மில் என்னடா சம்பளம்? 500 ரூபாய்க்கு மேல. 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துரு. சரிங்க. ஏமா, வீட்டு வேலைக்கு வந்துடுறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடுங்க சார், நீங்க கூப்பிட்டா வருவாரு. கூப்பிடுங்க. சித்தப்பா இங்க வாங்க. வர்றேங்கன்னு. மாமா, கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனுக்கு ஊத்தி விட்டுருவோம்டா. மாமா, போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார். சாம்பார். என்ன தம்பி, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சித்தப்பா. வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு. இது பாருங்க சித்தப்பா, முதல்ல இந்த பாட்டில் எப்படி சொல்லி, அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தில வச்சுக்கிட்டு 1 2 3. கேம்னா ஜெனுயினா நடந்துக்கணும். உங்களுக்குள்ளே ஃப்ராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை, உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்தா என்ன இருக்கும்? நான்சென்ஸ். Thank you சார். மாப்பிள, நல்ல வேலை நீ தப்பிச்சடா. ஏன் மாமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போறேன்னு வையி, தப்பி தவறி ரோட்ல இவரை பார்த்தா இவனோட ஓடி போயிடுவான். ஐயோ. அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் 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 ஹாய். See that sweet girl. வெளாசரா மாப்ள. டண்டனக்கடி 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 டண்டனக்கடி. ஏய் பாப்பா, நான் ஒன்னு குடுக்குறேன். அதை கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா? நின்னுட்டு இருக்கா காட்டியா, உட்காந்துட்டு இருக்கா காட்டியா?
உட்காந்துட்டு இருக்கல அந்த அக்கா கிட்ட. ஆ? அக்கா, அந்த மாமா ஒண்ணு கொடுத்தமிச்சாரு, கொடுக்கட்டுமா? நீங்க ஒண்ணு கொடுக்க வேணாம், அத நானே போய் வாங்கிக்கிறேன். முத்தம் கொடுக்கறதுக்கு போஸ்ட்மேன்லாம் வைக்க கூடாது, அத நேரடியா தரணும். ஏய்! ஏன் அவளை அடிச்ச? கேக்குறேன்ல, ஏன் அடிச்ச? இவ மட்டும் இல்ல, உன் கூட யார் இப்படி பழகினாலும் இதான் நடக்கும். நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சம் பேசுன. அவர் எங்க அண்ணியோட தம்பி, நல்ல போஸ்ட்ல இருக்கிறவரு. அந்த முறையில தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. உன் கூட நான் ஒருத்தி மட்டும்தான் நெருக்கமா பழகணும், நீயும் என்கிட்ட மட்டும்தான் நெருக்கமா பழகணும். புரியல. புரியல? என்ன, நீ என்ன லவ் பண்றியா? இல்ல, அதுக்கும் மேல. சொல்லி இருந்தா நான் தங்க ஊசியே வாங்கி கொடுத்துருப்பேன்ல. ஒண்ணு இல்ல, நீ பயப்படாத. மாப்பிள்ள பார்த்தா எல்லாரும் படிச்ச ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸா இருந்திருக்காது. உங்க பையனுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர். அவருக்கு இம்மிடியட்டா கிட்னி மாத்தி ஆகணும். கிட்னி டொனேட் பண்ண விரும்புறவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க. டாக்டர், யாரோட கிட்னி மேட்ச் இருக்கு? மிஸ்டர் விஜயோட கிட்னி மேட்ச் ஆயிருக்கு. விஜய், மாமா, நான் வேணா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க அப்பாக்கு கிட்னி கொடுத்துடு. வெள்ளிப்பனி மலரே, நீ சிரிச்சா போதும். கோயில் மணி விளக்கே, நீ சிரிச்சா போதும். மான் போகும் வீதியிலே முள்ளிருந்தா நான் எடுப்பேன். தேன் தூங்கும் பூவுக்குள்ளே தீ விழுந்தால் நான் அணைப்பேன். கூடு பத்தி எரியும் போது குருவி தூங்காது. பொன்மணியை பூவழுதா பூமி தாங்காது. வெள்ளிப்பனி மலரே, நீ சிரிச்சா போதும். கோயில் மணி விளக்கே, நீ சிரிச்சா போதும். மை தீட்டும் கண்களுக்கு மகிழ்ச்சிதானே கண்மணி. கைவீசி நீ நடந்தா கூட வரும் மின்மினி. தாய்மாமன் சீதனமா தருவேன் உயிரை சந்தனமே. ரம்மி எப்படி போட்ட? அங்க பாரு மாமா, நடு ஹால்ல உட்காந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க. ஆமா,
நடு ஹாலில் உட்காந்து சீட்டு விளையாடுவாங்க, நடு ஹாலில் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க, நடு ஹாலில் பாத்ரூம் கூட போவாங்க. கேட்டா சொசைட்டியை கீப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. மில்லு கமுத்த வேண்டிய காடு அது. நம்மள காட சொல்லாதீங்க. யோ, இங்க கொண்டாயா. ஐயோ, எனக்கு ஏன் ஆள காடு? தெரியுமியா? விஜய் கொஞ்சம் இப்படி வா. விஜய் இனிமே எங்க வீட்டுக்கு வராத. என் பொண்ணு கூட பழகுறது எனக்கு பிடிக்கல. என்னமாமா அத்தை விளையாடுறாங்க? இப்ப அவங்க விளையாடுற ரேஞ்சில் தான் இருக்காங்க. விளையாடல, சீரியஸா தான் சொல்றேன். ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல. ஏங்க உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள்ளை கிட்னியை கொடுத்தான். என் பையனுக்கு கொடுக்கல, அவன் மச்சானுக்கு கொடுத்தான். அவன் அக்கா தாலி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுத்தான். சரி சரி, நீங்க புறப்படலாம். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.